ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெயின்போ ஃபீஸ்ட். இன்றைக்கி நம்ம சிகப்பரிசியை வச்சு சாம்பார் ரைஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் அரிசியை ஊற வச்சுக்கலாம். 1 கப் சிகப்பரிசி, 1/2 கப்பு துவரம்பருப்பு சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு அரிசி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 5லேருந்து 6 கப்பு தண்ணி சேர்த்து 30 நிமிஷம் இதை ஊற வச்சுக்கிறேன். அடுத்து கொஞ்சமாக ஒரு சின்ன எலுமிச்சை அளவுக்கு புளியை சூடான தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிறேன். இப்போது சாம்பாருக்கு தேவையான காயெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், கொஞ்சமாக பீன்ஸ், ஒரு கேரட், 2 தக்காளி, 2 கத்திரிக்காய். இப்போ கடாய் நல்லா சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை ஃபஸ்ட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கினா போதும். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சிருந்த தக்காளியை சேர்த்துக்கிறோம். தக்காளியுமே ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம காய் வேக வைக்கும் போது இது எல்லாமே வெந்துடும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருந்த கேரட், பீன்ஸ், கத்திரிக்காய் எல்லாத்தையும் எண்ணெயிலே ஒரு வாட்டி நல்லா வதக்கிக்கலாம். இந்த காய் தான் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. நம்மக்கிட்ட எந்த காய் இருந்தாலும் அதை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஒரு வாட்டி எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு நம்ம காய் வேக வைக்கிறதுக்கு தேவையான தண்ணியை சேர்த்துக்கலாம். காய் வேகிறதுக்கு 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், சாம்பார் பொடி 1 டேபிள் ஸ்பூன். இது கடையில் வாங்கின சாம்பார் பொடி தான், பிசிமிலாபாத் யூஸ் பண்ணுற சாம்பார் பொடி கிடையாது. இதிலே நல்லா டேஸ்ட் இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ மூடி வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த காயெல்லாம் வேக வச்சுக்கலாம். இப்போ இந்த காயெல்லாம் வெந்துட்டு இருக்க சமயத்தில் நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை இப்போ வேக வச்சுக்கலாம். இது கேரளா ரைஸ்ன்றதுனால அரிசியெல்லாம் கொஞ்சம் குண்டு குண்டாக இருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு 5 விசில் வேக வச்சு எடுத்துக்கிறேன். அப்போ தான் ரைஸ் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். இப்போ அரிசிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் 5 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ காயெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. நம்ம ஊற வச்சு இந்த புளியை இப்போ கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு புளி தண்ணியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை கொதிக்க வச்சுக்கிறேன். இப்போ ரைஸ் நல்லா வெந்துடுச்சு. நம்ம வேக வச்சுருந்த காயை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரைஸ் இந்த அளவுக்கு தண்ணியாகவே இருக்கட்டும், ஏன்னா சூடு ஆறுச்சுன்னா அது ட்ரை ஆகிடும். இப்போ இந்த சாம்பாருக்கு தாளிச்சிக்கலாம்.
தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய், 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், காஞ்ச மிளகாய் 3, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போது 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துட்டு ஒரு வாட்டி எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். ரொம்ப ஹீட் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா நம்ம போட்டிருக்க மசாலா கருகிடும். நம்ம எண்ணெயில் மிக்ஸ் பண்ண உடனே நம்ம செஞ்சு வச்சுருக்க சாம்பார் ரைஸில் இதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம எண்ணெயிலே ஆட் பண்ணும்போது ஹோட்டலில் கொடுக்குற ஸ்மெல்லும் அந்த டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்க்குற டேஸ்ட்டு இந்த மெத்தடில் கண்டிப்பாக கிடைக்கும். அவ்வளோதான், நம்மளோட சாம்பார் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது சூடாக அப்பளத்தை கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது சிகப்பரிசியில் செஞ்சுருக்கீங்கன்னு யாருக்குமே தெரியாது. குழந்தைங்களும் இதை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.